ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எளிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா நண்பர்களே? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நீங்க கண்டுபிடிக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில 12 ராசிக்கும் உண்டான ராசி பலன்களுக்கு நான் லிங்க் குடுத்துருக்கிறேன். ஸோ உங்க ராசி அல்லது உங்களது நண்பர்கள் ராசி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி யார் ஏதாவது நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே இருக்க லிங்க் நீங்க யூஸ் பண்ணி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம். இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். சுபகாரி தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைய தினம் இந்த இரண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அனைவரையுமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பலன் பெறுங்க நண்பர்களே. இதனால எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ராசிக்கு 10ஆம் இடத்திலும் ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சில அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கட்டாயமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாளாகவே இன்றைய தினம் அமைதுங்க. இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இனி அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க பாக்குறவங்களா இருக்கணுங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாகவே அமையுங்க. அது மூலமா உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய, ஆசை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு கதவை அது திறக்கிறதுக்கு வழிகாட்டி அமையும். எனவே பரந்த மனம் இருக்கிறவங்களா நீங்க இன்னைக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் ஆதரவு காரணமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. அதனால உங்களுக்கு பெரும்பாலான பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் நிறைய தேவையில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தி கொடுக்க முயற்சி செய்யுங்க நண்பர்களே. இன்றைய தினம் தொட்ட காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே பழைய காரியங்கள், தோல்வியடைந்த காரியங்கள் என அனைத்து காரியங்களிலும் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு எல்லா காரியங்களையும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு மேக்சிமம் அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இப்போ இருக்கு நண்பர்களே. காலை நேரத்திலேயே நீங்க ரொம்ப கலகலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தினம் அமைந்திருக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்கினிய காதலருடன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் பெறணும் அப்படின்னா, உங்கள் அன்புக்குரியவர் ஏதாவது வருத்தத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய புன்னகை தான் அதுக்கு அவருக்கு அருமருந்தா அமையுங்க. எனவே இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலரை நீங்கள் சந்தித்து அவருடன் அளவலாவி பேசி சிரித்து மகிழ்வது உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நாளாகவே அமையும். நீங்கள் மற்றவங்களோட தனித்து செயல்படுறது எதில்னு பார்த்தீங்கன்னா, கூர்மையான அந்த கவனிக்கும் திறன் மூலமாக தான் நீங்கள் தனித்து செயல்படுவீங்க. அந்த மாதிரியான கவனிக்கும் திறன் காரணமாக மற்றவர்களோட நீங்கள் முன்ன ஒருபடி இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். எனவே அது இயல்பாக இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களது குடும்ப வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக குறைவு இருக்காது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனன்குடிய ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனன்குடிய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா ஜோதிட ரீதியான பொதுவான நமது ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஒரு நண்பனாக தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க.
புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நீங்கள் நம்பர் 5 5ஆம் நம்பரை இன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகள் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க. தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. இன்றைய தினம் சமுதாய பணியில் இருக்கிறவங்க பொது பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கு நண்பர்களே. அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பண வரவுகள் இருக்குங்க. உங்களது பெற்றோர்கள் உங்களுக்கு நிதி உதவி செய்வாங்க. இன்றைய தினம் சேவிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதில் கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் காட்டுங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஏதாவது ஒரு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு. எனவே சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் நிதானம் வேணுங்க. ஆனால் ரொம்ப புத்துணர்ச்சியாக நல்ல தெளிவாக கலகலப்பாக இன்னைக்கு இருப்பீங்க. காலை நேரத்திலேயே நல்ல கலகலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஆர்வத்துடன் கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு. இன்னைக்கு நல்ல யோசனை நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வரும். அதுவும் ரொம்ப இன்பமாக ஜாலியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்வான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பெண்டிங்கான ஒர்க்கை கூட நீங்கள் செஞ்சு ஈஸியாக முடிச்சு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மிக முக்கியமாக நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனன் புதிய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல சப்போர்ட்டை கொடுங்க மாதிரி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.